ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அது மேல ஒரு மண்சட்டியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா நம்ம வந்து சீரகம், கொஞ்சமா வெந்தயம், இது மூணுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மூணுமே நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 5 பல்லு பூண்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதங்குறதுக்கு அப்புறமா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூட பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை நம்ம இந்த லெவலுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்த மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து நல்லா அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா. சோ அதையும் வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா வந்து ராஸ்மெல் போற லெவலுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. எடுத்து வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு துண்டு மாங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஒரு தட்டை மூடி வச்சு கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா அந்த மீன் எல்லாமே வெந்துருச்சு, மசாலா எல்லாமே மேலே வந்திருக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு.